ஹாய் மக்களே, வணக்கம். ஒரு சின்ன பதிவு. சமீபத்தில் ஒரு சுவாமி நித்யானந்தா சுவாமிகளுடைய ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுவாமிகள் அதாவது வேலைக்கு போகிறது ஒரு மடத்தனமான செயல். வேலைக்கு போகிறது போகக்கூடாது. ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்கள லைஃப்பில் அவங்கள தன்னைத்தானே பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது நிறைய வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அதில் என்ன விஷயம்னா, வேலைக்கு போகிற மாதிரி ஒரு மடத்தனம் உலகத்திலே கிடையாது அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலைகளில் அவர் சொன்னது எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியாது. வேலைக்கு போனால் தான் அன்றாடம் உள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல விஷயந்தான். என்னென்னா, நம்ம முன்னோர்த்தவங்கள்ட்ட வேலை பார்த்து அவங்களுக்கு நம்ம இருந்து அவங்க அவங்களுடைய தேவைகளை நம்ம மூலமாக பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம ஓடி தான் ஆகணும், வேலை பார்த்து தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும். எல்லாரும் சக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அது ஒரு சில பேருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு பொருந்தாது. அதுக்காக நான் சுவாமிகளை ஆப்போசிட்டாக பேசுகிறேன்றது கிடையாது. ஏன்னா என் மனசில் பட்டது ஒன்று சொல்கிறேன். ஏன்னா இப்போ சமீப காலமாக அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே இப்போ நானே வேலைக்கு போய் தான் ரெகுலராக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேலைக்கு போகிறவங்க போயிட்டே இருங்க. போய்கிட்டே இருக்கும்போதே தன்னை பில்ட் பண்ணிக்கணும். ஒரே தொழில் இல்லாமல் நிறைய தொழிலை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஸோ நம்மளுடைய தேவை மற்றவங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பணமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அவங்கவுங்க லேர்ன் பண்ணிக்கங்க, திறமைகளை வளர்த்துக்குங்க. ஸோ அப்படி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலான்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ.